இதோ மக்களே, நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோன்னே பெரியவரோட அட்டன்ஸ் தான் இருக்குது. யானைகள் நடமாடும் பகுதி. பார்க்கலாம், வாய்ப்பு இருந்தால் பெரியவரை பார்க்கலாம். இல்லைன்னா அப்படியே பொறுமையாக போயிட்டு பத்திரமா வந்துடுவோம். ஏன்னா பெரியவரை பார்க்குறது தூரத்துலேருந்து பார்த்தோம்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவருக்கு நேரம் எப்படியே மைண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது. டக்குன்னு கோவப்பட்டார்னா நம்ம வேலை முடிஞ்சு போயிடும். அதனால வந்தார்னா தூரத்துலேருந்து அவரை பார்த்துட்டு அப்படியே நம்ம போயிடுறது நமக்கு நல்லது. மலைப்பாதை ஆரம்பம் நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில் நேரமாக போயிட்டு இன்னொரு பிளான் இருக்குன்னு. இங்கேருந்து கொள்ளைகால் வரைக்கும் போகலாம். கொள்ளைகால் போனோம்னா அங்கே பக்கத்தில் சிறுவனசமுத்திரான்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே போய் அது மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸ், அதை போய் பார்க்கலான்னு ஒரு ஐடியாவை தான் இந்த ஊசி மலைக்கு நான் பிளான் பண்ணேன். என் பிளான் எப்படி போக போகுது என்னங்கிறது இந்த ரோடை பொறுத்து தான் இருக்குது. பார்ப்போம், நமக்கு என்ன எழுதியிருக்குன்றதை பார்ப்போம். இன்றைக்கி வெறும் 110 கிலோமீட்டர் தானா, இல்லைன்னா 200 கிலோமீட்டர் போக முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே. இதோ பாருங்கள், மலை ரோடு ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் தான் ஞாயிற்றுக்கிழமையோட என்ஜாய்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். யார் யாருக்கும் என்னென்னமோ தோணும். ஆனால் நமக்கு நக்கணுமானா ஊர் சுற்றணும். அதுவும் பொதுவாக இந்த மலைப்பாதைகளில் போகிறதுக்கு எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படி சொல்கிறது தெரியல. இதுக்காகவே நான் ஒரு வண்டியை மாற்றணும் தான் ஏன் பண்ணி தேடிட்டு இருக்கேன். இந்த வண்டியும் எனக்கு சிக்க மாட்டேங்குது. நான் எதிர்பார்க்குற விலையில் சிக்கிச்சுன்னா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஐயோ, அங்கே பாருங்கள், அந்த பெட்டில் ஏறணும் நம்ம. வா 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 காலையிலேயே அற்புதமான பயணம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரணும். அதுக்கு பெரிய ஆசீர்வதிக்கணும். பார்ப்போம் மக்களே, நமக்கு இன்னொரு 22 கிலோமீட்டர் தான் இருக்குது ஊசி மலைக்கு. அங்கே போனால் எப்படியும் அங்கே போய் மேலே ட்ரெக்கிங் பண்ணி போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அங்கே எவ்வளோ நேரம் ஆகுன்றது நமக்கு தெரியாது. பார்ப்போம், ஊசி மலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்குவோம். நான் அடுத்து உங்களை பைன் மர காடுகள் வர இடத்துல சந்திக்கிறேன் மக்களே. இதோ பாருங்கள் மக்களே, ஏறின கொஞ்ச நேரத்துலேயே இந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள். வா, பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. இதோ ஹாலிவுட் படம் மாதிரி தெரியுது எனக்கு இப்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் திருப்பூருக்கு பக்கத்தில் இப்படி ஒரு அழகான இடம் இருக்குன்னு இத்தனை நாளாக எனக்கு தெரியாமல் போச்சு. எப்படி மிஸ் பண்ணேன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. ஏதோ அங்கே ஏதோ ஒரு நீர் தேக்கம் மாதிரி இருக்குது. அது நான் பார்க்கல, அது பேரும் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் திருப்பூரில் இருந்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தான் ஊசி மலை. ஒரு டைம் உங்கள் வண்டியில் வந்து பாருங்கள். இல்லைனாலும் பஸ் இருக்குது. பஸ்ஸில் வந்தால் அந்தளவுக்கு நிப்பாட்டி ரசிக்க முடியாது. அதே சமயம் பைக்கில் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சும்மா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகான ஒரு இடம் மக்களே. ஊட்டி என்னங்க, ஊட்டி கண்டு ஊசி மலை அபிபி கண்டு ஊசி மலை. அதுவும் இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஊட்டியெல்லாம் தோற்று போயிடும். அந்தளவுக்கு குளிராகவும் இருக்குது, பார்க்க அழகாகவும் இருக்குது. ஊட்டி போனீங்கன்னா கூட அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், ரோட்டில் யாருமே இல்லை, தனியாக போயிட்டுருக்கு. ஆப்போசிட்டில் மட்டும் லாரி வருது. அது கர்நாடகா வண்டியும் வருது, நம்ம ஊர் வண்டியும் வருது. ஊட்டி போனால் அந்த டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு அவ்வளோ கஷ்டப்படணும். ஆனால் இங்கே பாருங்கள், டிராஃபிக்கே இல்லாமல் சும்மா ஜாலியாக அப்படியே நல்லா ரசிச்சுட்டு வைவில் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் குளிர் தான் தாங்கலை, மட்டையை கலப்புது. சொட்டை இருக்குது, ஆனால் எடுத்து போடுறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இருக்க குளிர் அதிகமாகிட்டே இருக்குது, பனியும் அதிகமாகிட்டே இருக்குது. அங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் மலையெல்லாம் சரியாக தெரியவே மாட்டேங்குது. திருப்பூர்லேருந்து 100 கிலோமீட்டர் ஊட்டி, 100 கிலோமீட்டர் ஊசி மலைன்னா நான் கண்டிப்பாக ஊசி மலை தான் பிக் பண்ணுவேன். அதான் ஜாலியாக போயிட்டு வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, டிராஃபிக் இருக்காது. இ பாஸ் ஆகணும் அவசியம் இல்லை, காரில் கூட வரலாம், இ பாஸ் அவசியம் இல்லை. செக் போஸ்ட்டில் மட்டும் என்ட்ரியை போட்டு நம்ம வந்துகிட்டே இருக்கலாம். சும்மா வேறு லெவலில் இருக்குது ஊசி மலை. ஊசி மலைனா ஊசி மலை தான். வாங்க மக்களே, ஊசி மலைக்கு போவோம்.
என்ன அழகு! நம்ம வந்த நேரம் அழகா இல்லைன்னா அழகான நேரத்தில் நான் வந்தேனா? வா 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 சொல்கிறது வார்த்தையே இல்லை மக்களே. நான் உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். காலையிலேருந்து வண்டி கொஞ்சம் கோளாறு கொடுத்துச்சு. காலையில் வீட்லேயும் பக்கத்தில் போயிட்டான்னு அவங்க ஒரு பக்கம். ஆனால் இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் டோட்டலாக மைண்டே ஜாலியாக இருக்குது. பெரியவருக்கு பிடிச்ச உணவு ஆனால் காஞ்சி போய் தொங்கிட்டு இருக்கு. பெரியவருக்கு எல்லா பக்கம் போர்டு இருக்குது. பெரியவர் வழியில் நம்மளும் போகக்கூடாது. நம்ம வழியில் அவர் வந்தாருன்னா தள்ளி நின்று பார்ப்போம். இல்லை வராதரான்னாருன்னா அப்படியே திரும்பி போயிடுவோம். அவ்வளோதான். அப்போவா பேசுகிறக்கே முடியாத அளவு குளிருது. பல்லலாக கிரிக்கிட்டு நடக்குது இருக்குது. ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, கொடைக்கானல் ஏறத்தாழ இந்த ஃபீல்ஸ் பார்க்குற கொடைக்கானல் இப்படி தான் நான் ஏறின வழி இருந்தது. இருந்தாலும் அது மாதிரி வராது. இருந்தாலும் இதோட ஃபீலிங்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா கொடைக்கானலில் பார்க்குறதுக்கு நிறையா இடம் இருக்குது. குணா கேவ்ஸ், பில்லர் ராக்ஸ். அதில் பில்லர் ராக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அதனால் அது கூட இது கம்பேர் பண்ண முடியாது. இருந்தாலும் ஊசி மலை அது ஒரு தனி அழகு தான் பார்க்குறக்கு. பாருங்கள், நல்லா உங்களுக்கே தெரியும். பெரிய பெரிய மரம் இதெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கிறதா இதில் யார்ட்ட சொல்கிறீங்கன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியல. நடக்கவே வர்ணிக்க வார்த்தை இல்லை. அதனால ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் எவ்வளோ தூரம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் காற்றும் பலமாக அடிக்குது. ரொம்ப பலமாக காற்று அடிக்குது. எவ்வளோ தூரம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியலை. அதே மாதிரி தான் கூகுள் மாதாஜிக்கு இங்கே வந்தோன்னே டவர் கிடைக்கல. நான் போக வேண்டிய லொக்கேஷன் போய் சேருவேனான்னு தெரியலை. அட்ரஸ் கேட்கறவங்களோட வழியில் யாரையும் காணோம். பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் மூடி போயிட்டு அதே வராங்களான்னு பார்த்து அவங்கள்ட்ட அட்ரஸ் கேட்போம் மக்களே.